பாஜகவினரின் பரப்புரைகள் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அத்தகைய பரப்புரைகளை பாஜகவினர் நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் பரப்புரைகளில் ஈடுபடும் சில பேச்சாளர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவிப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் பரப்புரையில் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் பேண அறிவுறுத்துமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக பாஜகவுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் தங்களது பரப்புரைகள் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதேபோல காங்கிரசுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் அரசியலமைப்பு சட்டம் ஒழிக்கப்படலாம் என்கிற வகையில் பரப்புரைகள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அமைந்துள்ள பில்லூர் அணையில் இருந்து 3000 கன அடி தண்ணீர் திறக்க உள்ளதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பில்லூர் அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 95 அடியை எட்டியுள்ளது. இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதனால் மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றங்கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுலை பற்றி புகழ்ந்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட வீடியோவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார். தமிழகத்தில் அதிமுக சில ஆண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வந்தது. நடப்பு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுலின் வீடியோவை பகிர்ந்து தான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என பதிவிட்டிருந்தார். அதிமுக மீது அதிருப்தியில் இருப்பதால் காங்கிரஸை மறைமுகமாக செல்லூர் ராஜு ஆதரிக்கிறார் என பேசப்பட்டது. இதற்கு விளக்கமளித்த செல்லூர் ராஜு, அதிமுகவே நாங்கள்தான் என்றும் இதற்கு முன் பிரதமர் மோடியையும் பாராட்டியிருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். ராகுல் பற்றி செல்லூர் ராஜு பதிவிட்ட வீடியோவால் அதிமுகவில் குழப்பம் நிலவியதாக கூறப்படும் நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் ராகுலை பாராட்டிய பதிவை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நீக்கினார். முல்லை பெரியாறு அருகே புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்துள்ளது. எல்லைகள் கோரி கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவிடம் கேரள அரசு விண்ணப்பித்தது. இந்நிலையில் விண்ணப்பம் உள்ளது. இந்த புதிய அணை வண்டி பெரியாறிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அணை கட்டப்பட்டு 128 ஆண்டுகள் ஆனதால் பாதுகாப்பு கருதி புதிய அணை கட்ட உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. புதிய அணை கட்டிய பின்னர் தமிழ்நாட்டிற்கு தற்போது வழங்குவதை விட அதிக தண்ணீரை வழங்க முடியும் என கேரள அரசு தெரிவித்துள்ளது. பிரபல பாலிவுட் நடிகரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளருமான ஷாருக் கான் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அகமதாபாத்தில் நடந்த IPL குவாலிஃபயர் 1 சுற்றில் வெற்றி பெற்று கொல்கத்தா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த போட்டியை கொல்கத்தா அணி உரிமையாளரான ஷாருக் கான் நேரில் கண்டுகளித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இந்நிலையில் புதன்கிழமை மதியம் திடீரென்று அவருக்கு வெப்பவாதம் ஏற்பட்டதால் அகமதாபாத்தில் உள்ள KT மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை காண நடிகை ஜுஹு சாவ்லா மற்றும் அவரது கணவர் ஜெய் மேத்தா மருத்துவமனை வந்திருந்தனர். சிகிச்சைக்கு பின் மருத்துவமனையிலிருந்து ஷாருக் கான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் வாகனங்களில் காவல்துறை, ஊடகம், வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்றும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்த அறிவிப்பிலிருந்து விலக்கு கோரி மருத்துவர்கள் நலசங்கம் சார்பில் கே. ஸ்ரீனிவாசன் என்ற மருத்துவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் மருத்துவர்கள் எந்தவிதமான விதிமீறல்களிலும் ஈடுபடுவதில்லை என்றும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற அறிவிப்பால் பணி நிமித்தமாக அவசர பயணம் செய்வதில் சிரமம் இருப்பதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி பாலாஜி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மருத்துவ அவசரத்துக்காக செல்லும் மருத்துவர்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட விலக்கு அளிக்கலாமே என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சில் ஸ்டிக்கர் வழங்குவது போல மருத்துவர்களுக்கும் வழங்குவது குறித்து தேசிய மருத்துவ ஆணையத்திடம் கருத்து கேட்கலாமே என நீதிபதி கூறினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பினர் மருத்துவ ஆணையத்தையும் வழக்கில் இணைக்க வேண்டும் என்று கூறினர். தேசிய மருத்துவ ஆணையத்தையும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலையும் வழக்கில் இணைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் இந்த வழக்கு வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
மேற்கு வங்கத்தில் 2010 ஆண்டு முதல் வழங்கப்பட்ட ஓபிசி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2012 ஆண்டு மேற்கு வங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிராக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்து நேற்று நீதிபதிகள் தபப்ரதா சக்கரவர்த்தி மற்றும் ராஜசேகர் மந்தா ஆகியோர் தீர்ப்பளித்தனர். அதன்படி 2010 ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி முதல் மே 11, 2012 ஆண்டு வரை 42 வகுப்பினரை ஓபிசிகளாக வகைப்படுத்தும் மாநில அரசின் நிர்வாக உத்தரவு சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. எனவே மார்ச் 5, 2010 ஆண்டிற்கு பிறகு இந்த 42 பிரிவினருக்கு வழங்கப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனால் மேற்கு வங்கத்தில் 5 லட்சம் ஓபிசி சான்றிதழ்கள் ரத்தாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இந்த சான்றிதழ்கள் மூலம் ஏற்கனவே பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு இந்த உத்தரவு பாதிக்காது என்றும் நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு மம்தா பானர்ஜி கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த தீர்ப்பை ஏற்க மாட்டோம் என்று சூளுரைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தனியாக வசிக்கும் மூதாட்டியின் வீட்டில் 100 பவுன் தங்க நகைகளை இளைஞர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். அருப்புக்கோட்டை அண்ணாமலை நகரைச் சேர்ந்த 75 வயதான ருக்மணி கணவர் இறந்துவிட்ட நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். மதுரையில் உள்ள உறவினர் வீட்டில் துக்க நிகழ்வுக்காக சென்றுவிட்டு ருக்மணி வீடு திரும்பிய போது பீரோவில் இருந்த 80 சவரன் நகைகள், 20 சவரன் அளவுக்கான தங்க காசுகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் திருடு போனது தெரிய வந்துள்ளது. எல்லாரும் என்ன வீடு திறந்திருக்கு, நீ மதுரையில் இருக்கங்கிறீங்க அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு, திறந்திருக்குமா வீடு அப்படின்னாங்க. அப்படியே தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். நாங்கள் 80 பவுனுக்கு மேலே இருக்கோம். புகாரை அடுத்து எதிர் வீட்டில் உள்ள சிசிடிவி பதிவை ஆய்வு செய்தபோது நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் மாஸ்க் அணிந்தபடி கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதேபோல அருகில் உள்ள வீட்டில் 2 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாயை திருடிச் சென்ற நிலையில் மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.